தென்காசியில் அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சி தலைவருமான கிருஷ்ணசாமி மற்றும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளியின் காரை நிறுத்தி சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படையினரால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்காளர்கள் எங்களை மறிக்கையில நீங்க பதில் சொல்லித்தான் வேற ஒண்ணும் இல்ல, நீங்க மறிக்கணும். உங்களுக்கு நாங்க கோஆபரேட் பண்ணி உங்களை முழுமையா காமிக்கணும். நீங்கள் சாரும் அதிகாரி சார், நாங்க இந்த ஸ்குவாட்ல இருக்கோம், நான் அண்ணாரு உங்க வண்டியை சோதனை படணும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் வாங்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தங்கம் வழங்கிட கேட்கலாம். தங்கம், வணக்கம். இந்த சோதனையின் கூடுதல் விவரங்கள். வணக்கம். வருகிற 19ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் பறக்கும் பணியினர் பணப்பட்டுவாடை தடுக்கும் வகையில் அனைத்து வாகனங்களையும் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று இந்நிலையில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி மற்றும் தென்காசி தொகுதி அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி இன்று தென்காசி மாவட்டத்தின் பிரதான அணைகளான குண்டாறு நீர்த்தேக்கம், அடையனார் கோயில் நீர்த்தேக்கம் உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களை ஆய்வு செய்தனர். பின்பு தென்காசி இலத்தூர் சாலையில் வந்த கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி மற்றும் தென்காசி அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமியின் வாகனங்கள் தேர்தல் பறக்கும் பணியினால் ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வின் போது அதிகாரிகள் உரிய அடையாள அட்டை அணிகள் என கூறி கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் வாகனத்தை சோதனையிட்ட போது அட்டையின்றி சோதனையிட்டதாக கூறி அவர்களை உரிய அடையாள அட்டை அணிய வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சோதனையில் உரிய சோதனைக்கு பின்பு தேர்தல் பறக்கும் பணியில் வாகனங்களை அனுமதித்தனர். நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.